காங்கிரஸோ பாமகவோ தேமுதிகவோ விடுதலை சிறுத்தைகளாக போனா அவர்கள் அதிகார பகிர்வு ஏற்கனவே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்கள் அந்த அதிகார பகிர்வை நிச்சயமாக கேட்பார்கள். ஆனால் இப்ப விஜய்க்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர்கள் கேட்கிற மந்திரி பதவிகளை கொடுத்து அவர்களை சேர்த்துக் கொள்வதில் ஒன்னும் ஆட்சேபம் இருக்காது. ஏன்னா இப்ப புது இது இப்ப யாருக்காவது நீங்க திமுக அதிமுக இன்னும் கண்டிப்பா மந்திரி கொடுக்கணும், தங்கமணி கொடுக்கணும், வேலுமணி கொடுக்கணும், நேருக்கு கொடுக்கணும், ஏவாவேலு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்கும். இப்ப இங்க இந்த விஷயத்துல நீங்க ஒரு 5 பேரை தவிர வேற யாருக்கு மந்திரி பதவின்றது யாருக்குமே தெரியாது. அதனால இன்னாருக்கு கொடுத்தாகணும்ன்ற கட்டாயம் விஜய் கிடையாது. அதனால இதை தாராளமா அவரு மற்றவர்களுக்கு பிற கட்சியில இருந்து ஆதரவு தருவர்களுக்கு அவர் ஏற்கனவே விக்கிரவாண்டியிலேயே சொல்லிட்டாரு, அந்த முதல் மாநாட்டிலேயே சொல்லிட்டாரு, வீசாலை மாநாட்டிலேயே நம்மளோட சிலர் வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கு நம்ம அதிகாரத்துல பங்கு கொடுக்கணும் இல்லையான்னு. அதனால அந்த பங்கு கொடுக்கும் போது அதை ஆர்வமா வந்துருவாங்க. வேற வழி இல்ல, விஜய்க்கும் வேற வழி இல்ல, அவர்கள் ஆதரவு கேட்டு பெறுவதை தவிர வேற வழி இல்லை. இன்னொரு எலெக்ஷன் சந்திக்க விரும்பாத சின்ன சின்ன கட்சிகள் அவர்களோட போவதிலையும் பெரிய அவ்வளவுக்கும் ஆட்சேபனை இருக்காது. 5 வருஷத்தை இவங்க முழுமையா கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி இப்ப காங்கிரஸ் ஏற்கனவே இவரோட போகணும்னு முடிவு பண்ணிருந்தாங்க, இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க அநேகமா. அதனால அடுத்த மாதிரி பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா இதுதான் சரியான கூட்டணி அப்படின்னு ஒருவேளை காங்கிரஸ் முடிவு பண்ணி அப்ப பாமகவும் முடிவு பண்றாங்கன்னா அதுல ஒரு சிறந்த கூட்டணியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஒருவேளை அதுல மயங்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆட்சியை பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்குமாவது தொடர்ந்து அந்த ஆதரவை கொடுப்பார்கள். அது வரைக்கும் அதை நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.